ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனம் சங்கீதங்களுடைய புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் அதனுடைய 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவன் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆம் கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவர் அவன் கடந்த 3 மாதங்கள் ஜெபித்த ஜெபங்கள், விண்ணப்பங்கள் இன்று வரைக்கும் கேட்கப்படாதது நிமித்தம் ஒருவேளை துக்கத்திலும் பிரயாசத்திலும் நீங்கள் காணப்படுவீர்களாக. ரோமர் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் சொல்லுகிறது போல, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொன்னது போல இன்னைக்கு ஆண்டவர் சபையை பார்த்து உங்களை பார்த்து சொல்றாரு, ஆமென், நீ கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சி ஆயிரு என்று சொல்லி, நீ கர்த்தருக்குள்ளே நீ மனமகிழ்ச்சி ஆயிரு, ஆமென், கர்த்தர் எனக்கு செய்து கொடுப்பார் என்று சொல்லி உன்னுடைய இருதயத்தை தேற்றிக்கொண்டு கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியாக இருக்க நீ தொடங்குவாயானால் இந்த ஏப்ரல் மாதம் உன் இருதயத்தினுடைய வேண்டுதல்களை கர்த்தர் நிச்சயம் அருள் செய்வார். ஆமென். உன்னுடைய இருதயத்தினுடைய வேண்டுதல்களை நிச்சயம் அருள் செய்வார். அதுதான் சங்கீதம் 145 19 சொல்லுகிறதும், அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவருடைய கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் என்று சொல்லி. ஆமென். ஆம் கர்த்தருடைய ஜனமே, அவர் மன விருப்பத்தின்படி நீ அவருக்கு தந்தரளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் என்று சொல்லி மறுபடியும் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த மாதம் உங்களோடு கூட நான் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தரிடத்தில் நீ மகிழ்ச்சி ஆயிரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, சகலவற்றையும் அவருக்குள் ஒப்புக் கொடுத்து அவரிடத்தில் சகலவற்றையும் ஒப்புக் கொடுத்தவர்களாக என் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி உங்களுடைய துக்க முகத்திலிருந்து நீங்கள் திரும்பி கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக தொடங்குவீர்களாக. கர்த்தருக்குள்ளே எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது என்று சொல்லி அவன் தெசலோனிக்கர் புஸ்தகத்தில் வாசிக்கிறது போல கர்த்தருக்குள்ளே நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருந்தால் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுடைய மனதனுடைய வேண்டுதல்களை நிச்சயம் உங்களுக்கு அருள் செய்வார். எந்த விஷயத்தை குறித்து பாரப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, எந்த விஷயத்திற்காக நீண்ட நாள் காத்து கொண்டிருக்கிறீங்க, எந்த விஷயத்துக்காக உன்னுடைய இருதயம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது, இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு பார்த்து சொல்றாரு, உன் மன விருப்பத்தின்படி, உன் இருதயத்தினுடைய விருப்பத்தின்படி நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி அது இம்மாதம் கர்த்தர் உங்களுக்கு செய்வார், செய்து முடிப்பார். கர்த்தர் சகலவற்றிலும் உங்களை நடத்த அவர் போதுமானவர். இந்த வசனங்களாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.